அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பெண்களுக்கான பிரச்சனைகள், அதுலேயும் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், இதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 பெண்கள் அப்படின்னு எடுத்தோன்னா 7-8 பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது. எப்போ பருவத்துக்கு வந்தாங்களோ அதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, ஃபுட் ஹேபிட் மாறி போச்சு, டென்ஷன், எல்லா கிடைக்கிற உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம பாரம்பரிய உணவுகள், நல்ல ஃபுட்டு, எது நமக்கு தேவை, அதெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் என்ன ஃபுட்டு, அப்பா அம்மா காலத்தில் என்ன ஃபுட்டு, இப்போ எங்கள் காலத்தில் என்ன, எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சு. என்ன கிடைக்குதோ சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? 2வது படிக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க என்ன டென்ஷன் தெரியுங்களா? எவ்வளோ அவங்களுக்கு சுமை, எவ்வளோ ஒர்க் லோடு. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணி, 5:30 மணிக்கு 5 மணிக்கு எழுறாங்க. நைட்டு 11-11:30 வரைக்கும் படிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய படிப்புலாம் இல்லை, சாதாரண ஸ்கூலில். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? எக்ஸசைஸ் இருக்கா? குடும்பத்தில் எல்லாரோட ஜாலியாக பேச, பழக, சாப்பிடக்கூட குழந்தைங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் ஸ்கூல்லேருந்து வரதே 6 மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. நம்மளும் வீட்டில் தான் இருப்போம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குழந்தைய கண்ணில் பார்க்க முடியல, பேச முடியல. 2 மினிட்ஸ் குழந்தையோட பேச முடியல. அப்படி போயிட்டுருக்கு. கூட ஃபோனு, டிவி, நிகழ்ச்சிகள் ஒன்றும் இல்லை. நியூஸ் பேப்பர் படித்தாலே நமக்கு பிபி ஏறிடும் சில செய்திகள்லாம். நான் எதையும் தப்பாக சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். அப்போ அந்த சூழலில் அந்த பிள்ளைங்க இப்படி இருக்குது. அப்போது ஈஸியாக எல்லாருக்கும் பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இன்ஃபெர்டிலிட்டி, யூட்ரஸ் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸு, தைராய்டு, இப்படி பெண்கள் பாதிச்சிருக்காங்க, பெண் குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க. புரியுதா? இதுக்கெல்லாம் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வழிமுறைகள் நிறைய இருக்குது. உணவு, உடற்பயிற்சி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மனசு அமைதியாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். முறை இருக்கானே இருக்குது, கடைப்பிடித்தால் பலன். அதே போல் தான் ஃபைப்ராய்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா அது அப்படியே சின்னதாக உடஞ்சி கரையக்கூடிய முறைகள் இருக்குது. இதே பெருசாக இருந்தால் நாங்களே பார்ப்போம். இது சைஸ் ரொம்ப ஓவர் பெருசு, சர்ஜரி தான் பண்ணணும், இல்லைனா ஓவர் ப்ளீடிங், வலி தாங்க முடியாது இருக்குது. அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபைப்ராய்டுக்கு சொல்ல முடியாது. அதே போல் இன்ஃபெர்டிலிட்டி, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சிலருக்கு அம்மை நோய் வந்து ஆண்களுக்கு குழந்தையின்மை இருக்குது. ஏன்னா 100 பேரில் 25 ஆண் குழந்தைகளுக்கு அம்மை வந்தால் அந்த விரை வீக்கம் ஏற்பட்டு குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம பார்க்கணும். பார்த்து அதே போல் எவ்வளோ பெண்கள் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒபிசிட்டியா, தைராய்டா, பிசிஓடியா செக் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணி, சிலருக்கு பல்கி யூட்ரஸ் இருக்கும், சிலருக்கு எண்டோமெட்ரி திக்னஸ் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்க ரிப்போர்ட்டை வச்சு பார்த்து மேக்சிமம் சர்ஜரி இல்லாமல் சிகிச்சை வேணும்னா தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்வது மாத்திரம் இல்லை, 100% கடைப்பிடிக்கணும். வழிமுறைகள் இருக்கான்னா இருக்குது. எவ்வளோ பேர் இன்னைக்கு சர்ஜரி இல்லாமல் அந்த பிசிஓடி சரியாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு மாதா டிவிலேருந்து வந்து பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு குழந்தை கிடைச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்குது. கடைபிடிக்க நீங்கள் ரெடின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.